கன்னியாகுமரி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடக்கு மண்டல் தலைவராகவும் 12வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினராகவும் நான் இருந்து வருகிறேன். என்னுடைய பகுதியில் ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு தழுவிய மகாதேவர் கோயில்னு ஒரு கோயில் அங்கே ஒன்று இருக்குது. அந்த கோயிலுடைய தெப்பக்குளம் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளாட்டு அது சீரமைக்கவே படாமல் அது பழுதடைந்து போய் அது இருக்குது. அந்த கோயிலோட கரைகளும் இடியும் ஒரு தருவாயில் அது இருக்குது. அது இப்படியே அது போச்சு அப்படின்னா சுசீந்திரத்தில் உள்ள குளம் எப்படி இடிஞ்சு விழுந்ததோ அதே மாதிரி இந்த குளமும் இடிஞ்சு ஒரு மிகப்பெரிய சேதத்தை இந்த நம்ம நார்வேலில் நீங்கள் அதை பார்க்க வேண்டியதாட்ட அது இருக்கும். இன்னொன்று அது அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் அங்கே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த அந்த குளத்தை உடனடியாக அதாவது போர்க்கால அடிப்படையில் அந்த குளத்தை தூர்வாரி அந்த 4 பக்கமும் பக்கச்சுவர் அதில் நமக்கு கட்டணும். அதில்